பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனம். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, கர்த்தர் உங்க மேல உதிக்க போறாரமா சூரியனை போல. சூரியன் வந்தா இருள் போயிடுங்க. அது போல ஏசப்பா நம்ம லைஃப்ல வந்தா நம்ம வாழ்க்கையில இருக்க இருளான பாவமான காரியங்கள் நம்மளை விட்டு போயிட்டுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நைட்டு நீங்க தூங்க போறீங்க, காலைல பாத்தீங்கன்னாலே நீங்க வெடியும் போது சூரியன் வரும். சூரியன் வரும்போது இருள் நம்ம போயிடுது பாத்தீங்களா? அது போல நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா ஏசப்பா நம்ம லைஃப்ல வந்துட்டார்னா நம்ம இருக்க பாவங்கள் சாபங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போகும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்றாரு. ஏசப்பா நம்ம லைஃப்ல வரணும்னா நம்ம ஏசப்பா வர வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதாது. பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், பரிசுத்தமாக வாழணும். அவருக்கு பிரியமான காரியத்தை ஆத்ம ரட்சிப்பை மறந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம பண்ணணும். ஏசப்பாக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து வாழும்போது இருளான காரியங்கள் நம்மளை விட்டு போகும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றது. அப்போ ஏசப்பா நம்ம மகிமையாக நம்ம வாழ்க்கையில் வராருங்க. மகிமையான காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கல, அது நடக்கல, நீங்கள் சோர்ந்து போகிறீங்க, கவலைப்படுறீங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஏசப்பா உங்கள் லைஃப்பில் செய்வாருங்க. வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையான காரியத்தை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. விசுவாசிக்கிங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதை போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.